Hello. Hello students, so welcome back. So இன்னைக்கு நம்ம பிசிக்ஸோட தேர்ட் செஷன்ல இருக்கோம் இல்லையா? So இந்த செயல் பேட்ச், again few words about செயல் பேட்ச். இந்த செயல் பேட்ச் யாருக்கானது? ஸோ நான் ஒரு நீட் ப்ரிப்பரேஷன்ல இருக்கு சார், ஜேடபிள்யூ ப்ரிப்பரேஷன்ல இருக்கு சார். எனக்கு ஒரு நல்ல கோச்சிங் சென்டர் போக முடியாம என்னோட சுச்சுவேஷன் இருக்கு. நான் வீட்ல இருந்தே அதை லேர்ன் பண்ணிக்க ஆசைப்படுறேன். என்னோட சுச்சுவேஷன் கருதி நான் எல்லாத்தையுமே ஈஸியாக லேர்ன் பண்ணிக்கணும். வீட்டில் இருந்தே எனக்கு ஒரு பெஸ்ட் கோச்சிங் வேணுன்ற பசங்களுக்கு நம்ம கிரியேட் பண்ணியிருக்கிறது தான் இந்த செயல் பேட்ச். ஓகே, ஸோ உங்களுக்கு தேவையான எல்லா பேசிக்ஸ் டு அட்வான்ஸ் லெவல் கான்செப்ட்ஸ் வீட்டிலேருந்தே கற்றுக்க போறீங்க வித் திஸ் செயல் பேட்ச். ஓகே, உங்களுக்கு பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி மூணுத்துலையுமே பேசிக் டு அட்வான்ஸ் லெவல் கோச்சிங்க்கு வி ஆர் கிவிங் கேரண்டி. இந்த செயல் பேட்ச் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் செயல் பேட்ச்ல நடக்கக்கூடிய கிளாஸஸ், ஷெட்யூலிங்ஸ் அண்ட் அதுக்கப்புறம் அதோட நோட்ஸ் எல்லாத்தையுமே நீங்க டெலிகிராம் சேனல் பிளஸ் நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜஸ் மேலும் எல்லா சோஷியல் பிளாட்ஃபார்ம்லயும் உங்களால அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க முடியும். மெயினா நீங்க டெலிகிராம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டெய்லி கிளாஸ் நோட்ஸ் மேலும் அதோட ஷெட்யூல்ஸ் எல்லாமே அப்டேட்டடா அதுல வந்துட்டு இருக்கும். ஸோ யூ ஷுட் சப்ஸ்கிரைப் சேனல் இன் டெலிகிராம். ஓகே, ஸோ வித் நோ டிலே டாபிக் உள்ள போயிடலாம். ஓகே கைஸ், நம்ம ஆல்ரெடி 2 செஷன்ஸ் முடிச்சிருக்கோம். ரெண்டுமே பிசிக்ஸோட பேசிக் செஷன்ஸ் தான். ஓகே, என்ன பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் டே ஆஃப் கிளாஸ்ல we were seeing about motion. ஓகே, சாரி, ஃபர்ஸ்ட் டே ஆஃப் கிளாஸ்ல we were seeing about units and measurement. ஓகே, அதுக்கப்புறம் செகண்ட் டே ஆஃப் கிளாஸ்ல கம்ப்ளீட்டா மோஷன் சாப்டர் ஃபுல்லா ஸ்டடி பண்ணியிருந்தோம். ஓகே, till like maybe what is distance displacement, what are the quantities that we are using to describe motionsலாம் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். லைக் டிஸ்டன்ஸ், டிஸ்பிளேஸ்மெண்ட், ஸ்பீட், வெலாசிட்டி, ஆக்சலரேஷன், இது எல்லாத்தையுமே நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஓகே, இன்னைக்கு கிளாஸ்ல அதே கண்டினியூஷன் தான் இன்னும் சில டிசிப்ளின்ஸ் ஆஃப் பிசிக்ஸோட பேசிக்கை பார்க்க போறோம். ஓகே, ஸோ லாஸ்ட் செஷன்ஸ்ல பார்த்த மாதிரி தான் இன்னைக்கும் பேசிக் தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். நம்ம இன்னும் டாபிக் உள்ளே போகல. நம்ம பேசிக்கை தரோ பண்றோம், ப்ராப்பரா தரோ பண்றோம், எல்லா கான்செப்டையும் தெரிஞ்சுக்கிட்டு பிசிக்ஸோட சாப்டர்ஸ்குள்ள என்டர் ஆக போறோம். ஸோ தட் நம்மளுக்கு இன் அண்ட் அவுட் எல்லாமே ஈஸியா புரிய போகுது. ஓகே, சரி சார், இன்னைக்கு நம்ம பேசிக் எதுல ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னா, லெட் மீ ஸ்டார்ட் வித் தெர்மோடைனமிக்ஸ். தெர்மோடைனமிக்ஸ் அப்படின்னு ஒரு டாபிக் கம்ப்ளீட்டா பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட இன்ஜினியரிங் ஓரியன்டான டாபிக். ஓகே, நான் பொதுவாகவே பசங்கள்கிட்ட சொல்லுவேன், நம்மளோட கிளாஸ் 11 கரிக்குலம், எஸ்பெஷலி நம்மளோட செகண்ட் வால்யூம் ஆஃப் 11th பாத்தீங்கன்னா எப்படி ஃப்ரேம் பண்ணப்பட்டிருக்குன்னா, நம்மளோட இன்ஜினியரிங்க்கு ஒரு ப்ரீ சீக்வல் மாதிரி. இப்போ மூவிஸ்லாம் நம்ம பார்க்குறோம், ப்ரீ சீக்வல், போஸ்ட் சீக்வல்லாம் செக் பண்றோம், ரைட்டா? ஸோ ஒரு மூவி இருக்கு, அந்த மூவிக்கு முன்னாடி என்ன நடந்தது, அந்த மூவிக்கு அப்புறம் என்ன நடந்தது, ப்ரீ அண்ட் போஸ்ட். ஓகே, அதே மாதிரி தான் ஒரு இன்ஜினியரிங் மாதிரி ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ்க்கான ஒரு பேசிக் நம்மளோட 11th செகண்ட் வால்யூம்ல இருக்கு. நிறைய டாபிக்ஸ் இருக்கு. தெர்மோடைனமிக்ஸ் இருக்கு, தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு, அண்ட் தென் we have KTG இருக்கு. ஸோ இந்த சாப்டர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்ஜினியரிங்கான பேசிக். ஓகே, when you get into engineering, என்ன சார் நீங்க நீட் கிளாஸ் பத்தி தானே சொல்லிட்டு இருந்தீங்க, அப்படி யோசிக்காதீங்க. சப்போஸ் இன் கேஸ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாலோ இல்ல ஃபியூச்சர்ல நீங்களே இன்ஜினியரிங் எடுத்தாலோ நீங்க நல்லா நோட் பண்ணி பார்ப்பீங்க, இன்ஜினியரிங்கோட பேசிக் எல்லாமே நம்மளோட 11th கொடுத்துருப்பாங்க. ஓகே, ரைட். அப்போ இந்த தெர்மோடைனமிக்ஸ்னா என்ன சார்? தெர்மோனா ஃபர்ஸ்ட் என்ன? தெர்மோனா ஹீட். டைனமிக்ஸ் அப்படின்னா மோஷன். லெட் மீ ஈஸிலி ஒரு க்ளூ வேர்ட் வச்சு சொல்றேன், இட் இஸ் கால்ட் ஃப்ளோ. ஓகே, இப்போ இந்த டைனமிக்ஸ் என்ற வார்த்தைக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட் வார்த்தை பாத்தீங்கன்னா ஸ்டாட்டிக். ஓகே, ஸ்டாட்டிக் அப்படின்னு சொன்னா ரெஸ்ட்னு அர்த்தம், ஸ்டேஷனரின்னு அர்த்தம். ஓகே, அப்போ இதுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட் அந்த டைனமிக்ஸ். அப்போ
தெர்மோடைனமிக்ஸ் அப்படின்னா ஹீட் ஃப்ளோவை பற்றி படிக்கக்கூடிய என்டையர் பிரான்ச் தான் அது. ஓகே, ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் டே ஆஃப் கிளாஸ்லேயே பார்த்துருக்கோம். பேசிக்ஸ் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். நிறைய டிசிப்ளின்ஸ் ஆஃப் பிசிக்ஸ் இருக்கு, நிறைய பிரான்ச்சஸ் இருக்கு. அதுல இந்த குறிப்பிட்ட பிரான்ச்சில் நம்ம எதை பத்தி படிக்க போறோம்னா ஹீட் ஃப்ளோ பத்தி படிக்க போறோம். கம்ப்ளீட்டா நம்மளோட கான்செப்ட்ஸ் வந்து ஹீட்டை பத்தி தான் இருக்க போகுது. ஹீட் எங்கேருந்து எங்கே ஃப்ளோ ஆகும், எப்போ ஃப்ளோ ஆகும், எப்படிப்பட்ட சுச்சுவேஷன்ல ஃப்ளோ ஆகும், ஸோ வாட் ஆர் த நெசசரி மீடியம்ஸ், மீடியம் இருந்தால் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுமா, மீடியம் இல்லாமல் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுமா, இந்த மாதிரி நிறைய கான்செப்ட்ஸை நம்ம தெர்மோடைனமிக்ஸ்ல படிப்போம். அகைன் இது ஒரு பெரிய சாப்டர், பெரிய கான்செப்ட்ஸ். பட் நம்ம இங்க தேவையான பேசிக்ஸ் மட்டும் தான் தெரிஞ்சுக்க போறோம். ஓகே ரைட். நம்மளோட கான்செப்ட்ல மெயினா இப்ப பார்த்த வேர்ட் ஹீட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹீட்னா என்ன? ஹீட்னா என்ன? ரொம்ப காமன் வேர்ட் ரைட்? ஹீட். எனக்கு ரொம்ப சூடா இருக்கு சார், எனக்கு ரொம்ப வெயில் காலத்துல ரொம்ப ஹாட்டா ஃபீல் பண்றேன், எனக்கு திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வேர்க்குது அப்படின்ற ஒரு காமன் டேர்ம் வந்து இந்த ஹீட். ஓகே, இல்லை நம்ம வந்து வீட்டில் சமைக்கிறோம், மேபி நம்மளுக்கு பிடிச்சது செய்யறோம், பிரியாணி செய்யறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த பிரியாணி குக் பண்றதுக்கு யார் யூஸ்ஃபுல்லா இருக்கா? ஹீட். பிரியாணியை குக் பண்றதுக்கு ஹீட். இப்போ ரீசெண்டாக கூட ஒரு மூவில சொல்றாங்க நோ பாயில் நோ ஆயில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் சொல்றாங்க. அப்போ ஹீட்டே இல்லாமல் சமைக்க ஆரம்பிச்சிட்டோம். ஓகே, நீங்க கேட்கலாம் சார் ஹீட் வச்சு தான் சமைக்க முடியுமானா? இப்போ ஹீட் இல்லாமலும் சமைக்கிறோம், அது வேற கான்செப்ட். ஓகே, பர்னர் இல்லாமல் சமைக்கிறோம். ஓகே, நான் அதை பத்தி பேசுறேன்ல. ஓகே, வாட் இஸ் ஹீட்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய ஹீட், அந்த வேர்டுக்கான மீனிங் என்ன? ஒரு சிம்பிள் டேர்ம்ல சொல்ல போனா ஹீட் இஸ் அ சோர்ஸ் ஆஃப் எனர்ஜின்னு சொல்லலாமா? It is a form or either source of energy. ஓகே, இந்த ஹீட்டுக்கு நிறைய தியரிஸ் வந்து ஆரம்ப காலத்துல சொன்னாங்க. ஓகே, கலோரிஃபிக் தியரி சொன்னாங்க, அதுக்கப்புறம் டைனமிக் தியரி ஆஃப் ஹீட் சொன்னாங்க. இந்த கலோரிஃபிக் தியரி ஆஃப் ஹீட்ல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஹீட்டை வந்து ஒரு ஃப்ளூயிடா கன்சிடர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இட்ஸ் a wrong தியரி ஆக்சுவலி. பட் என்ன சொல்லியிருந்தாங்க, இனிஷியல் ஸ்டேஜ்ல ஹீட் வந்து ஒரு கலர்லெஸ், ஓடர்லெஸ் அண்ட் ஸ்மெல்லெஸ் லிக்விட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, லிக்விட் ஒரு ஹீட்ன்ற ஒரு கம்ப்ளீட் ஃபினாமினா லிக்விடா கன்சிடர் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஆனா அந்த தியரி கம்ப்ளீட்டா ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அந்த தியரியை வந்து யாருமே அக்செப்ட் பண்ணிக்கல. ஓகே, அதுக்கப்புறம் தான் டைனமிக் தியரி ஆஃப் ஹீட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வராங்க. ஓகே, they brought something called dynamic theory of heat. டைனமிக் தியரி ஆஃப் ஹீட் என்ன சார்? இந்த டைனமிக் தியரி ஆஃப் ஹீட் என்ன சொல்றது? நீங்க இன்னும் ஹீட்டை பத்தி எதுவுமே சொல்லலைன்னா, நான் ஆரம்பத்துல சொன்னேன் ஹீட் இஸ் அ சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி, அவ்வளவுதான், வேற எதுவுமே. இட்ஸ் அ சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி. ஃபர்ஸ்ட் வேர்ட் இதுதான் நீங்க மைண்ட்ல ஏத்திக்கணும். தென் வாட் இஸ் திஸ் டைனமிக் தியரி ஆஃப் ஹீட் டு சே? என்ன சொல்லி கொடுக்குது நம்மளுக்கு அப்படின்னா, ஒரு சிஸ்டம் நீங்க எடுத்துக்கிறீங்க, எனி சிஸ்டம் இட் கேன் பி. இந்த ரூம் ஒரு சிஸ்டம் தான். ஓகே, நீங்க வச்சிருக்கக்கூடிய வாட்டர் பாட்டில் ஒரு சிஸ்டம், ஒரு ப்ரெஷர் குக்கர் ஒரு சிஸ்டம். ஓகே, நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய நிறைய க்ளோஸ்ட் என்வைரன்மெண்ட் நம்ம என்ன சொல்றோம்னா சிஸ்டம் அப்படின்னு சொல்றோம். ஓகே, அப்போ இந்த சிஸ்டம்ல நீங்க ஹீட் அப்படின்ற ஒரு எனர்ஜியை கொடுத்தீங்க அப்படின்னா, ஹீட் அப்படின்ற எனர்ஜி நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா, இந்த சிஸ்டமோட ஆவரேஜ் கைனடிக் எனர்ஜி ஆஃப் மாலிக்யூல்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறத கண்டுபிடிச்சாங்க. நம்மளுக்கு நல்லாவே தெரியும், we know 3 different states of matter. Okay, solid, liquid and gas. இந்த சிஸ்டம்க்குள்ள எது வேணா இருக்கட்டும், சாலிட் இருக்கட்டும், லிக்விட் இருக்கட்டும், கேஸ் இருக்கட்டும், என்ன வேணா இருக்கட்டும், என்ன மாலிக்யூல்ஸ் வேணா இருக்கட்டும். ஓகே, ஹீட்ன்ற எனர்ஜி நீங்க இந்த சிஸ்டம்ல கொடுத்த உடனே என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த சிஸ்டம்ல இருக்கக்கூடிய மாலிகூல்ஸோட ஆவரேஜ் கைனடிக் எனர்ஜி அதிகரிக்கும். கைனடிக் எனர்ஜி அதிகரிக்குதுன்னா என்னது? இதுல இருக்கக்கூடிய மாலிகூல்ஸ் எல்லாமே ரேண்டமா வேகமா வைப்ரேட் ஆக ஆரம்பிக்கும். ஓகே, they will start oscillating. பொதுவாகவே ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகூல்ஸ் வந்து வைப்ரேஷன் ஸ்டேஜ்ல தான் இருக்கும், தெர்மல் வைப்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க ஹீட் இன்னும் கொடுக்க இந்த வைப்ரேஷன்ஸ் அதிகரிக்குதுன்னு சொல்றாங்க. அப்போ ஹீட் அவங்க எப்படி பார்க்குறாங்கன்னா, இட்ஸ் அன் எனர்ஜி தட் இன்க்ரீசஸ் தி ஆவரேஜ் கைனடிக் எனர்ஜி ஆஃப் தி மாலிகூல்ஸ் பிரசன்ட் இன் அ சிஸ்டம். அப்போ நீங்க வைஸ் வர்சாவும் யோசிச்சு பார்க்கணும். ஒரு சிஸ்டம்ல இருந்து நான் ஹீட்டை ரிமூவ் பண்ணிட்டேன் சார், அப்போ என்ன ஆகும்? ஒரு சிஸ்டம்ல இருந்து நம்ம ஹீட்டை ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ஆவரேஜ் கைனடிக் எனர்ஜி குறைய ஆரம்பிக்கும். அப்போ அந்த மோஷன் வந்து குறையுதுன்னு சொல்றாங்க. நான் ஹீட்டை கொடுக்குறப்போ அந்த ஆவரேஜ் கைனடிக் எனர்ஜி ஆஃப் தி மாலிகூல்ஸ் அதிகரிச்சுட்டு, அதே நான் வந்து இந்த ரிமூவ் பண்றப்போ அதே மோஷன் என்ன ஆகுது? குறையுது. அப்போ ஹீட்டை they are trying to define in this way. Okay, அப்போ ஒரு சிஸ்டமோட ஆவரேஜ் கைனடிக் எனர்ஜியை அது அதிகப்படுத்துது. இன்னும் நம்ம சப்ஜெக்ட் உள்ள போய் படிக்கிறப்போ we'll speak something called as internal energy. நான் இப்போதைக்கு இன்டர்னல் எனர்ஜினா என்னன்னு சொல்லல. ஓகே, அது எல்லாமே நம்ம டாபிக்ல அகைன் டாபிக் டிஸ்கஸ் பண்றப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டிய விஷயம். இப்போதைக்கு நான் உங்களுக்கு பேசிக்கா சொல்ல விரும்புவது இதுதான். ஹீட்ன்ற ஒரு எனர்ஜி நீங்க ஒரு சிஸ்டம்ல கொடுக்குறப்போ அந்த சிஸ்டமோட ஆவரேஜ் கைனடிக் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகுது, அவ்வளவுதான். Clear? I hope the word heat is clear to you now, right? चलो அடுத்தது இதே சாப்டர்ல இன்னொரு காமன் வேர்ட் நமக்கு ரொம்ப கன்ஃபியூசிங்கான ஒரு வேர்ட். இட்ஸ் டெம்பரேச்சர்.
டெம்பரேச்சர். நிறைய முறை ஹீட்டும் டெம்பரேச்சர் ஒன்று தான்ட்டு நம்ம பசங்க கன்ஃபியூஸ் பண்ணிப்பாங்க. ஆக்சுவலி ஒன்றுக்கு ரெண்டுமே வேற வேற விஷயம். ஓகே, ஹீட் அப்படின்றது ஒரு எனர்ஜி, இட்ஸ் அ ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. பட் டெம்பரேச்சர் இஸ் அ மெஷர்மெண்ட். ஒரு லேமனா சொல்ல போனா, ஒரு காமனா சொல்ல போனா, இட்ஸ் நத்திங் பட் தி டிகிரி ஆஃப் ஹாட்னஸ் ஆர் கோல்ட்னஸ் ஆஃப் அ சப்ஸ்டன்ஸ். சிம்பிளா புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, ஒரு டீ கப் இருக்கு, அந்த டீ கப்ல நான் டீ ஊத்துறேன். டீயை நான் சுட சுட ஊத்திட்டேன், அதை நான் தொட்டு பார்க்குறேன், என் கையில வந்து அந்த ஹாட்னஸை என்னால் ஃபீல் பண்ண முடியுது. ஓகே, ஐயோ ரொம்ப சூடா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த டீயை நான் அப்படியே வச்சுட்டு மறந்துட்டு நான் வெளில போயிடுறேன்னு வச்சுக்கோங்க. ரொம்ப நேரம் கழிச்சு நான் வந்து பார்க்குறேன், இந்த டீயை திரும்ப தூக்கி பார்க்குறேன், தொட்டு பார்க்குறேன், இட் பிகம் வெரி ஹாட்லெஸ், லைக் மேபி வந்து ரொம்ப கோல்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த ஹாட் அண்ட் கோல்டை நான் எப்படி டிஃபைன் பண்றேன்? ஹாட் அப்படின்னா எனக்கு தொடுறப்போ ஒரு சென்சேஷன் தெரிஞ்சது, ரொம்ப சூடா இருந்தது, அதோட டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமா இருக்குன்னு நல்லா உணர முடிஞ்சது. அதே டீயை நான் ரொம்ப நேரம் கழிச்சு தொட்டு பார்க்குறப்போ அந்த டெம்பரேச்சர் ரொம்ப கம்மியா இருக்கிறது என்னால் ஃபீல் பண்ண முடியுது. வி ஆர் கெட்டிங் அ சென்சேஷன். அந்த டீ எவ்வளோ ஹாட்டா இருந்தது, எவ்வளோ கோல்டா இருக்குன்ற ஒரு சென்சேஷன் நம்மளுக்கு கிடைக்குது. ஓகே, அந்த மெஷர்மெண்ட்டை தான் நம்ம என்ன சொல்றோம், டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்றோம். ஓகே, வி கால் தட் மெஷர்மெண்ட் ஆஸ் டெம்பரேச்சர். ஸோ லிட்டரலா இட்ஸ் அ மெஷர்மெண்ட். டெம்பரேச்சர் அப்படின்றது ஒரு மெஷர்மெண்ட். ஒரு சப்ஸ்டன்ஸ் எவ்வளோ ஹாட்டா இருக்கு, இல்லை ஒரு சப்ஸ்டன்ஸ் எவ்வளோ கோல்டா இருக்கு அப்படின்றதுக்கான ஒரு மெஷர்மெண்ட். லிட்டரலா சொல்ல போனா ஒரு சப்ஸ்டன்ஸோட ஹாட்னஸ் தான் கைஸ் நம்ம மெயினா மெஷர் பண்ணுவோம். ஓகே, யோசிச்சு பாருங்க, ஒரு சிஸ்டம்ல நான் ஹீட்டை தரேன், அந்த சப்ஸ்டன்ஸோட டெம்பரேச்சர் அதிகரிக்குது. அதே சிஸ்டம்ல நான் ஹீட்டை ரிமூவ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், when I try to remove heat from the system, அப்ப என்ன நடக்கும்? இந்த டெம்பரேச்சர் குறையும். உங்களால ரிலேட் பண்ணி பார்க்க முடியுதுன்னு நினைக்கிறேன். ஒரு சிஸ்டம்ல நம்ம ஹீட் கொடுக்குறோம் அப்படின்னா டெம்பரேச்சர் அதிகரிக்குது. அதே சிஸ்டம்ல நான் ஹீட் எடுக்க முடியுமா சார்? கண்டிப்பா எடுக்க முடியும். ஓகே, அது எப்படின்றது நம்ம சப்ஜெக்ட் டிஸ்கஸ். ஓகே, ஒரு சிஸ்டம்ல நம்ம ஹீட்டை ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா அந்த இடத்துல டெம்பரேச்சர் குறையுது. அப்ப டிபெண்ட்ஸ் ஆன் ஹவு மச் ஹீட் இஸ் given to the system, how much heat is removed from the system, அந்த சிஸ்டமோட டெம்பரேச்சர் வேரியேஷன் நம்மளால பார்க்க முடியுது. ஓகே, the system's temperature is actually the measurement. அவ்வளவுதான், இட்ஸ் a measurement. சிம்பிளா ஒரே வார்த்தை சொல்ல போனா இட்ஸ் அ மெஷர்மெண்ட். நம்ம ஃபர்ஸ்ட் பேசிக்ல டிஸ்கஸ் பண்ணிருக்கோம், மெஷர்மெண்ட் இஸ் நத்திங் பட் அ கம்பேரிசன் ப்ராசஸ். ஓகே, கம்பேரிசன். இப்போ என் கையில வந்து நான் வந்து ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்த ஒரு ஐஸ் வாட்டர் வச்சிருக்கேன், டேப்ல பிடிச்ச ஒரு நார்மல் வாட்டர் வச்சிருக்கேன். நான் ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி சொல்றேன். இந்த வாட்டரை கம்பேர் பண்றப்போ இது ரொம்ப சில்லுன்னு இருக்கு, இதை கம்பேர் பண்றப்போ இது சூடா இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன், கம்பேர் பண்ணி சொல்றேன். அப்போ அகைன் இங்க என்ன வருது, மெஷர்மெண்ட் அப்படின்னு நான் சொல்றப்போ கம்பேரிசன் இஸ் கம்மிங் ஹியர். ஓகே, அப்போ நான் இன்னும் ஒரு கொதிக்க வைக்கிறேன், ஒரு வாட்டர் பாட்டிலையோ இல்லை சம்திங் லைக் ஒரு பாத்திரத்துல தண்ணி ஊதி கொதிக்க வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கொதி தண்ணியும் ஒரு டேப்ல பிடிச்ச வாட்டரையும் கம்பேர் பண்ணா அகைன் எனக்கு ஒரு டிஃபரன்ஸ் தெரியுது. இது ரொம்ப ஹாட்டா இருக்கு, இதோட டெம்பரேச்சர் அதிகமா இருக்கு, இதோட டெம்பரேச்சர் கம்மியா இருக்குன்னு அகைன் நான் கம்பேர் பண்ணி தானே சொல்றேன். அப்போ இந்த இடத்துல கம்பேரிசனுக்கு யூஸ் பண்றது தான் இந்த டெம்பரேச்சர். But heat in term, it's an energy. Heat அப்படின்றது it's a term that is given for an energy. அப்போ இந்த இடத்துலயே உங்களுக்கு என்ன புரியணும் அப்படின்னா, ஹீட் வேற டெம்பரேச்சர் வேற, ஆனா they are related. ஹீட்டும் டெம்பரேச்சரும் they are related, பட் ரெண்டும் ஒண்ணு கிடையாதுன்னு நீங்க புரிஞ்சுக்கணும். I hope you are getting the concept. Heat and temperature அப்படின்றது என்னன்னு உங்களுக்கு தெளிவா புரியுதுன்னு நினைக்கிறேன். So let me check the chat box. எத்தனை பேர் இருக்கீங்க? Yes. Those are watching, hi. So we'll continue then. Okay. Temperature, heat, எல்லாமே உங்களுக்கு இப்போதைக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். What is the device that is used to measure temperature? ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். டெம்பரேச்சரை மெஷர் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டிவைஸ் பேர் என்ன? If anyone is watching this, you can chat, comment boxல போடலாம் on live. I'll be seeing it. What is the device used to measure temperature? Another one question. What is the study that is used for studying temperature? What is the study called? Temperature பத்தி படிக்கிறதுக்கான அந்த படிப்பு பேர் என்ன? What is a branch of physics? Okay, that is called thermometry. Okay, thermometry அப்படின்னா it's a study about temperature. It's a branch of physics that deals with study of temperature. Okay, அதே மாதிரி what is the device called? Yes,
இதே பேர்ல இருந்து வரக்கூடிய ஒரு டிவைஸ் தான். சின்ன வயசுல நம்ம படிச்ச ஒரு விஷயம். இட்ஸ் கால் தெர்மோமீட்டர். அவ்வளவுதான். தெர்மோமெட்ரி அப்படின்னா இட்ஸ் ஸ்டடி. அதுவே தெர்மோமீட்டர் அப்படின்னா அது ஒரு டிவைஸ். அது ஒரு டிவைஸ். ஓகே கைஸ், தெர்மோமீட்டர் பத்தி நான் ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும்னு அவசியம் இல்லை. கண்டிப்பா எல்லாருக்கும் தெர்மோமீட்டர் பத்தி தெரிஞ்சிருக்கும். மினிமம் நம்ம லைஃப் டைம்ல ஒரு முறையா தெர்மோமீட்டர் தொட்டாத பார்த்துருக்கோம். கரெக்டா? டியூரிங் கோவிட் டைம்ஸ் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. people introduced this digital thermometer. Okay, அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா when I was very small and when I was in schools, நம்ம பொதுவாக வந்து இந்த கிளினிக்கல் தெர்மாமீட்டர்ஸ் இட் வில் பி லைக் அனலாக் டைப், லைக் நார்மலாக ஒரு இது மாதிரி இருக்கும், பல்ப் மாதிரி இருக்கும், அதை நம்ம வாயில் வைப்பாங்க, நம்ம பாடி டெம்பரேச்சர் மெஷர் பண்ணுவாங்க. இன்னமும் அது ஹாஸ்பிட்டல்ஸில் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் when COVID was there, actually since there should be no contact with persons, பர்சன் டு பர்சன் கான்டாக்ட் அவாய்ட் பண்றதுக்காக இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி அது கண்டுபிடிக்கப்பட்டிருந்தாலும் டியூரிங் கோவிட் டைம்ஸ் திஸ் டிஜிட்டல் தெர்மோமீட்டர்ஸ் வேர் ஆக்சுவலி கிட்டத்தட்ட எல்லா இடத்துலையும் நம்ம பார்க்க முடிஞ்சது. ரைட்? ஸோ த பர்சன் வில் பி ஸ்டாண்டிங் தேர், சம்மன் வில் ஹேவ் கன் லைக் ஸ்ட்ரக்சர், கன் மாதிரி ஒன்று இருக்கும், அதை பாயிண்ட் பண்ணி ஷூட் பண்ணுவாங்க. ஸோ அந்த பர்சனோட சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் மெஷர் பண்ணாங்க. ஓகே, தட் இஸ் அ டிஜிட்டல் தெர்மோமீட்டர் விச் இஸ் அ வெரி யூனிக் இன்வென்ஷன். ஆஸ் அன் இன்ஜினியர் வில் சே நிறைய விஷயங்கள் I'll just inspire, I'll be seeing and I'll be getting inspired actually. இந்த digital thermometer அப்படிப்பட்ட ஒரு விஷயம் தான். See how beautiful they made the concept actually. Okay, see யோசிச்சு பாருங்க, நிறைய இன்னோவேஷன்ஸ் வந்து நம்மளை யோசிக்க வைக்குது. கரெக்டா? இந்த டிஜிட்டல் தெர்மோமீட்டரும் அதே மாதிரி தான். நிறைய இன்னோவேஷன்ஸ் இருக்கு. when I was actually seeing this in the perspective, இது எப்படி யோசிச்சிருப்பாங்க? அதில் எவ்வளோ ஒரு அழகான விஷயம் இருக்கு இல்லையா? த ஃபிசிக்ஸ் பிஹைண்ட் இட் இஸ் வெரி பியூட்டிஃபுல். நம்ம இப்போ அதை பற்றி டீட்டெயிலாக அதோட ஃபிசிக்ஸ் ஒர்க்கிங் மாடல்லாம் பேசலை, பட் see the beauty of the invention. ஓகே, அந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து we should appreciate them. நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு யாரோ கண்டுபிடிச்சதான். ஈவன் இந்த ராப்டர் போர்டாக இருக்கட்டும், நம்ம யூஸ் பண்ணுற மொபைல் டெலிகம்யூனிகேஷன்ஸ் எல்லாமே யாரோ ஒருத்தரோட இன்வென்ஷன் தான் இல்லையா? ஸோ we should thank them for all this. Anyways, fine. Now coming back to our topic, தெர்மாமீட்டர் பற்றி பேசிட்டு இருக்கோம். நம்மளோட பேசிக் லெவலில் பார்த்தீங்கன்னா தெர்மாமீட்டரில் we have different scales. எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். What are the scales present on the thermometer? Again, it's a very basic concept. Different scales present in thermometer. What are they? We have Celsius scale, we have Fahrenheit scale, we have Kelvin. Okay, கெல்வினுக்கு மட்டும் நான் ஏன் எழுதுறேன்னா that doesn't have degree. ஓகே, கெல்வினுக்கு டிகிரி போடக்கூடாது. அண்ட் லாஸ்ட் ஒன் which is actually Reumer. ஓகே, Reumer scale, it has degree. ஓகே, ஸோ கைஸ், இந்த 4 ஸ்கேல் தான் நம்மளோட கரிக்குலம்ல நம்ம பார்க்க போகிற விஷயங்கள். இதை தவிர்த்து சில விஷயங்கள் இருக்கு, பட் ஐம் நாட் கோயிங் டு ஃபோக்கஸ் ஆன் தோஸ் திங்ஸ். வாட் இஸ் ரெக்வயர்ட் ஃபார் அவர் கரிக்குலம் நான் அதை இங்கே போர்டில் எழுதிட்டு இருக்கேன். செல்சியஸ், ஃபாரன்ஹீட், கெல்வின் அண்ட் ரியூமர். ஓகே, ஐ திங்க் இட்ஸ் ரியூமர். I hope the spell is correct. நீங்க அப்புறமா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இட்ஸ் கால்ட் ரீமர். மோஸ்ட்லி இண்டஸ்ட்ரீஸ்ல யூஸ் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் தி யூனிட். அண்ட் செல்சியஸ் அண்ட் ஃபாரன்ஹீட் எல்லாருக்கும் காமனா தெரிஞ்ச ஒரு யூனிட் தான் இல்லையா? அண்ட் நம்ம ஃபர்ஸ்ட் டே ஆஃப் பேசிக்ல டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். this Kelvin is nothing but the SI unit of temperature. This is the SI unit of temperature. இப்போ இந்த 4 ஸ்கேலிங்குமே டிஃப்ரெண்ட் டைப், அதாவது டிஃப்ரெண்ட் கன்சிடரேஷன் வச்சு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்கு. ஓகே, செல்சியஸ் பார்த்தீங்கன்னா காமனா நம்மளோட as I was initially discussing டிஃப்ரெண்ட் ஸ்கேல்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் பிளேசஸ்க்கு ஏற்ற மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்பட்டது. ஓகே, செல்சியஸ் அப்படின்றது இந்தியா மாதிரி பிளேசஸ், லைக் யூகே மாதிரி பிளேசஸ்ல யூஸ் பண்றாங்க. ஃபாரன்ஹீட் வாஸ் யூஸ்ட் இன் US. Kelvin was all over around maybe used all around the world, like it's a SI system. And Reumer, as I said, like நிறைய இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷன்ஸ்ல Reumer யூஸ் பண்றாங்க, and even some more places also. Okay, சரி சார், நம்மளுக்கு தேவையான இந்த 4 ஸ்கேலிங் எழுதிட்டீங்க. நம்மளோட சப்ஜெக்ட்ல we need conversions. சார் கண்டிப்பா செல்சியஸ் டு கெல்வின், இல்ல கெல்வின் டு செல்சியஸ், இல்ல ஃபாரன்ஹீட் டு கெல்வின், கெல்வின் டு ஃபாரன்ஹீட், இல்ல ஃபாரன்ஹீட் டு ரியூமர், இல்ல ரியூமர் டு ஃபாரன்ஹீட், எது வேணாலும் கேட்கலாம். ஓகே, so what is required for us is the conversion factors. Okay, again when I go to the topic detailedly, அப்போ நான் இதே conversion factor சொல்லியிருந்தேன்னா again it takes time, right? அப்போ நான் என்ன பண்ணேன், இந்த பேசிக் கிளாஸ்ல உங்களுக்கு இந்த கன்வர்ஷனை சொல்லி கொடுத்துறேன். நீங்க டாபிக் உள்ள போறப்போ it will be easy for you to progress. Okay, சரி சார், இந்த கன்வர்ஷன் நம்ம எப்படி எழுதலாம்? நான் எழுதுற டேப்லேஷன் அப்படியே நீங்க ஃபாலோ பண்ணாலே போதும். எஸ், I hope I'm going in a normal speed, guys. If anything, if you want to share, you can share me in chat box. Okay. Celsius, let us keep as it is. Celsius scale, Fahrenheit scale, Kelvin,
and humor. What is the low fixed point on Celsius scale? What is the high fixed point on Celsius scale? And what is the number of divisions on the Celsius scale? Let me write all this. Okay, done. Low fixed point on Celsius scale. Low fixed point என்ன சார்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்கள்கிட்ட thermometer அப்படிங்கிற device it is used to measure temperature. It's a device used to measure temperature. Okay, அப்ப அந்த thermometer நான் பேசிட்டு இருக்கிறது analog thermometer பத்தி இப்படி இருக்கும். It looks like this. So இந்த மாதிரி வந்து இங்க we have a kink, we have something like ஒரு metallic casing மாதிரி கொடுத்திருப்பாங்க, உள்ள வந்து mercury fill பண்ணிருப்பாங்க. And this mercury is allowed to expand actually. Sorry for the bad handwriting and the bad drawing. Okay, in the kinkல வந்து there will be a storage of mercury. Okay, நீங்க எந்த surfaceல எடுத்து போய் வைக்கிறீங்களோ due to the expansion principle of mercury அந்த mercury expand ஆகும். நீங்க heat கொடுக்க கொடுக்க அந்த mercury expand ஆகும். அண்ட் அதுக்கேற்ற மாதிரி இங்கே ஸ்கேலிங்ஸ் மார்க் பண்ணியிருப்பாங்க 0 1 2 3 அப்படின்ட்டு ஸ்கேலிங்ஸ் மார்க் பண்ணியிருப்பாங்க. அப்போ அந்த சர்ஃபேஸ் டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி இந்த மெர்க்குரி வந்து ஏறி மேலே போகும். ஓகே, when you take out அதே மாதிரி டெம்பரேச்சர் குறைய குறைய அந்த மெர்க்குரியும் குறைஞ்சு வந்துடும். ஓகே, ஸோ இதுதான் வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன், நார்மல் கன்ஸ்ட்ரக்ஷன் உங்களுக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போ லோ ஃபிக்ஸ்டு பாயிண்ட்னா வாட் இஸ் த மினிமம் ரெஃபரன்ஸ் பாயிண்ட், வாட் இஸ் த மினிமம் மெஷர்மெண்ட் ஆர் மினிமம் ரெஃபரன்ஸ் பாயிண்ட் ஆன் த செல்சியஸ் ஸ்கேல். வாட் இஸ் த ஹை ஃபிக்ஸ்டு பாயிண்ட், ஹை ஃபிக்ஸ்டு பாயிண்ட்னா மேக்ஸிமம் லெவல், மேக்ஸிமம் எதை வச்சு அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு ஒரு லெவலில். ஓகே, அப்போ செல்சியஸ் ஸ்கேல்ல தே சே 0 டிகிரி செல்சியஸ். ஃபாரன்ஹீட் இது முடிச்சலாம். ஹை ஃபிக்ஸ்டு பாயிண்ட் இஸ் 100 டிகிரி செல்சியஸ். அண்ட் இது நம்பர் ஆஃப் டிவிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா we have to subtract this two. 100 minus 0 is 100. Fahrenheit 32 and it is 212. And subtract பண்ணா வரும் 180 வரும். ஓகே, கெல்வினுக்கு 273.15 Kelvin and this goes to 375.15 Kelvin, and when you subtract this gives you 100, and Reaumur 0 and 80, and when you subtract it gives you 80. So number of divisions நான் எப்படி எழுதுறேன் அப்படின்னா subtracting the high fixed point with low fixed point, and this subtract பண்ணா I'll be getting this 212 minus 32 and 373.15 minus 273.15 is 100, and subtract பண்ணப்ப I'll be getting this. Okay, and one more common question guys, எப்படி இந்த லோ ஃபிக்ஸ்டு பாயிண்ட் அண்ட் ஹை ஃபிக்ஸ்டு பாயிண்ட் ஃபிக்ஸ் பண்றாங்க நீங்க இதை பார்த்து சொல்லுங்க. வாட் இஸ் 0 டிகிரி செல்சியஸ் அண்ட் 100 டிகிரி செல்சியஸ்? ஒரு தெர்மாமீட்டர்ல எப்படி நான் லோ ஃபிக்ஸ்டு பாயிண்ட் அண்ட் ஹை ஃபிக்ஸ்டு பாயிண்ட் ஃபிக்ஸ் பண்றேன் யோசிச்சு பாருங்க. how it is fixed? Come on. Yes, Narmata, hi. Pradeepa, hi. Yes, how they are fixing this? What is the 0 degree Celsius and 100 degree Celsius? Very logical. But 0 degree Celsius is nothing but the, what it is? Freezing point of water. Yes or no? Freezing point of water. And 100 degree Celsius is the boiling point of water. So, தண்ணி கொதிக்கக்கூடிய டெம்பரேச்சர் தான் இந்த 100 டிகிரி செல்சியஸ். அதுவே 0 டிகிரி செல்சியஸ் வாட்டர் வந்து ஐஸா மாறக்கூடிய அது ஃப்ரீசிங் பாயிண்ட் தான் நம்ம 0 டிகிரி செல்சியஸ் சொல்லுவோம். அப்போ நம்ம இங்க என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா we took water's reference point here. Okay, வாட்டரோட மெல்டிங் பாயிண்ட், அது சாரி வாட்டரோட ஃப்ரீசிங் பாயிண்டையும் வாட்டரோட பாயிலிங் பாயிண்டையும் தான் ஒரு ரெஃபரன்ஸ் குவான்டிட்டியை இங்க வச்சிருக்கோம். அப்போ low fixed point is fixed with respect to water's freezing point and high fixed point is fixed with respect to water's boiling point. இதை நீங்க புரிஞ்சுக்கணும். This reference will be surely useful for you. Okay, it is useful for you. Okay, அதே மாதிரி செல்சியஸ் ஸ்கேல்ல 0 டிகிரில வாட்டர் வந்து என்ன ஆகுது, ஃப்ரீஸ் ஆகுது. ஃபாரன்ஹீட்ல 32 டிகிரில, அதே கெல்வின்ல 273.15, ரியூமர்ல 0. ஓகே, அப்ப ஹை ஃபிக்ஸ்டு பாயிண்ட் வாட்டர் எப்போ பாயில் ஆகும்னு கேட்டாங்க. ஃபாரன்ஹீட்ல அப்படின்னா 212, கெல்வின்ல 373.15 அண்ட் ரியூமர்ல 80. ஓகே, ஆல் தீஸ் ஆர் ரெக்வயர்ட் ஃபார் அஸ். சரி சார், நாங்க இதை புரிஞ்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட் எங்களுக்கு என்ன தேவை அப்படின்னா the conversion as I said, எப்படி conversion யூஸ் பண்ணலாம், how to use the conversion. Let me go and assign. I think I need the next page. Fine. Right. How this conversion is done? இதுக்கு ஒரு general formula இருக்கு guys. You can use this general formula always
எப்பயுமே இந்த மாதிரி சில ஃபார்முலாஸ் மைண்ட்ல வச்சுக்கோங்க, உங்களுக்கு சம்ஸ் மிஸ்டேக்கே வராது. நான் ஜென்ரலா பசங்களை என்ன சொல்றதுன்னா, டோன்ட் கீப் ஆன் ரிவைசிங் ஒன்லி தி ஃபார்முலாஸ், ரிவைஸ் ஃபார்முலாஸ் as well as revise where to use that formulas, how to use those formulas and where it comes actually. Okay, அப்ப அது எப்போ புரியும்? சரி, ஒரு படத்தை நீங்க நடுவுல இருந்து பார்த்தா உங்களுக்கு புரியுமா? நீங்க போறீங்க தியேட்டருக்கு, திடீர்னு நடுவுல இருந்து ஒரு படத்தை பார்த்துட்டே போறீங்க, அந்த ஃபர்ஸ்ட் திங் என்ன நடந்ததுன்னு தெரியல, இன்ட்ரோடக்ஷன் நடந்ததுன்னு தெரியல, அப்போ அந்த மூவி நீங்க கண்டினியூ பண்ணி பார்க்குறப்போ will that movie be maybe understand to you? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுமா? கண்டிப்பா ஆகாது இல்லையா? அதே மாதிரி தான் ஒரு ஃபார்முலாவா இருக்கட்டும், ஒரு சாப்டரா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட் ஷுட் பி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, அந்த பேஸ், அந்த ஸ்டார்டிங் எங்க இருந்துன்றதை புரிஞ்சுக்கிட்டு அதுல இருந்து யூ ஸ்டார்ட் பில்டிங் தி கான்செப்ட், ஸோ யூ கேன் ஏபிள் டு சஸ்டெயின் இந்த சாப்டர். நாளைக்கு எழுத போறது இல்லை. ஓகே, யூ பீப்புள் ஷுட் ரிமெம்பர் தோஸ் திங்ஸ் ஃபார் n நம்பர் ஆஃப் டைம்ஸ் as well as n அமௌண்ட் ஆஃப் டைம். ஓகே, நிறைய முறை நிறைய டெஸ்ட்டுக்கு நீங்க எழுத வேண்டியது இருக்கும், நிறைய டெஸ்ட்டுக்கு ரிவைஸ் பண்ணி நீங்க அந்த சாப்டர் ரிவைஸ் ரிப்பீட்டட் ரிவைஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அதே சமயம் அந்த சாப்டர் ப்ரொலாங்கா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இருக்கும். யூ ஹேவ் எக்ஸாம்ஸ் வெரி லாங் ஆகும். ஓகே, சாரி, லாங் ஆகும், இட்ஸ் ஆஃப்டர் அ வெரி லாங் டைம். ஓகே, அப்போ ஹவு டு ரிமெம்பர் ஆல் தோஸ் திங்ஸ்? எப்படி வச்சுக்க முடியும்? பை கீப்பிங் எவ்ரிதிங் as an example, பை கீப்பிங் எவ்ரிதிங் as a baseline, ஒரு ஸ்டோரி மாதிரி மைண்ட் வச்சுக்கோங்க. ஓகே, நான் அது போக போக சாப்டர் நடத்துறப்ப உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன், எப்படி அதை மைண்ட்ல வச்சுக்கலாம், எப்படி ஈஸியா மைண்ட்ல வச்சுக்கலாம், எப்படி அதை ரீகால் பண்ணி கொண்டு வரலான்றத எவ்ரிதிங் I'll be telling to you. Okay, so conversion. Now temperature in that particular scaling minus low fixed point divided by high fixed point minus low fixed point. Remember this general equation. Okay, with this general understanding, go with the formula. First, temperature in Celsius scale minus what is the low fixed point on the Celsius scale. போன பேஜ்ல பாத்தீங்கன்னா Celsius scale or low fixed point is 0 and high fixed point is 100. அப்ப என்ன வரும்? 0 degree Celsius divided by 100 degree Celsius minus 0 degree Celsius. அப்போ இது ஆன்சர் என்ன வரும்? Literally this is temperature in Celsius minus 0 divided by 100, which is equivalent to temperature in Fahrenheit minus what is the low fixed point on Fahrenheit? It is 32 divided by 212 minus 32. What is the answer? Temperature in Fahrenheit minus 32 divided by 180. You can write for the next thing by your own. Temperature in Kelvin minus 273.15 divided by 373.15 minus 273.15. So the answer is temperature in Kelvin minus 273.15 divided by 100. I hope you are getting all these, guys. The last thing, in Reaumur, temperature in Reaumur minus 80, sorry, is 0 divided by 80 minus 0, which gives you temperature in Reaumur minus 0 divided by 80. Now you got a clear understanding, you got a clear picture how the scales of one metric is connected with other. Okay, so Celsius எப்படி Fahrenheit கனெக்ட் ஆயிருக்கு, Celsius எப்படி Kelvin கூட கனெக்ட் ஆயிருக்குன்னு உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிச்சு இல்லையா? ஒரு எக்ஸாம்பிளுக்காக let me solve a question. ரேண்டமா ஒன்று எடுத்துக்கலாம். நம்மளுக்கு क्वेश्चन கொடுத்துட்டாங்க, what is 30 degree Celsius equivalent to Kelvin கேக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். What is 30 degree Celsius in Kelvin scale? How to solve this? Yes, sorry, small technical error. Listen. So how 30 degree Celsius is converted into Kelvin? Very easy. Where Celsius is present? Yes, here. Where Kelvin is present? Here. Equate both the things. என்ன வரும்? Temperature in Celsius கொடுத்துட்டாங்க. It is 30. அப்ப 30 by 100 equivalent to temperature in Kelvin minus 273.15 divided by 100. 100 cancel. When you bring this 273 to this side, this becomes temperature in Kelvin is equal to 273 plus 30 becomes around 303, right? So it is 303.15 Kelvin. That's all. So guys, 30 degrees Celsius is equivalent to how many Kelvin? This 303.15 Kelvin. I hope this is correct, right?
Am I clear here? I hope this is how the conversion goes. This is very important, guys. Understanding heat. What is heat? It is a form of energy. What is temperature? Temperature is nothing but the degree of hotness or coldness of a substance. Right. And what are the different scales? What is the study about temperature called? எல்லாத்தையுமே நம்ம டிஸ்கஸ் பண்ணியாச்சு. இப்போ இன்னொரு அடிஷனல் விஷயத்தை சொல்லிட்டு let us go to the next basic. Okay. Temperature சார்ந்து ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட் நான் இன்னொன்னு சொல்லிடுறேன். ஓகே, ஒன் அடிஷனல் ஸ்டேட்மெண்ட் which is required for our knowledge with respect to temperature. என்னது? Temperature is the deciding factor for the direction of heat flow. Guys, நம்ம இந்த சாப்டரோட ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இந்த சாப்டரோட பேர் என்ன? தெர்மோடைனமிக்ஸ். இட் ஸ்பீக்ஸ் அபவுட் தி ஃப்ளோ ஆஃப் ஹீட் ஃப்ளோ பத்தி தான் சாப்டர் பேச போகுது. அப்போ who is the deciding factor? Who decides from where to where the heat should flow? Where to where the heat should flow? Now that is temperature. And it is common to understand heat flows from high temperature object to low temperature object. It flows from a high temperature object to a low temperature object. Okay, அப்ப high temperature வந்தா heat வந்து low temperature க்கு flow ஆகும்ன்றத நம்ம பேசிக்கா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அப்போ who is deciding here? Heat எங்க எங்க flow ஆகும்ன்றத temperature will decide. We have to understand this. So deciding factor for the flow of heat is temperature. இத உங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. Fine? Right. Yes, thank you guys. I hope the video is clear, right? Okay, we'll continue. Right, so we discussed few things on thermodynamics. Heat na enna, temperature na enna, idu ellathiyum நம்ம discuss பண்ணியாச்சு. The next basic thing which I want to discuss is regarding electricity. Okay, electricity, a very common thing which we'll be studying on the chapters on 12th standard. Okay, 12th order first few chapters, not only first 2 3 few chapters வரைக்குமே will completely rely on electricity. Okay, அது static electricity ஆ இருந்தாலும் சரி இல்ல current electricity ஆ இருந்தாலும் சரி. So what are these two things? Yes, in electricity we have two major branches. One is static, other is current. Static நால என்னது? ஆரம்பத்துல நான் சொன்ன மாதிரி in static electricity we speak about charges at rest. We speak about charges at rest. அதுவே in current electricity we speak about charges in motion, which means in dynamic. We speak about charges in motion, that is a dynamic system. Okay, charges move ஆனா என்ன? That is current electricity. Charge இல்ல சார் மூவ் ஆகல, ஸ்டேஷனரியா இருக்கு, ஸ்டாட்டிக்கா இருக்கு அப்படின்னா அதுதான் ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி. ஓகே, ஸோ அகைன் இந்த ரெண்டு டாபிக்ல இருக்கக்கூடிய சில பேசிக் டேர்ம்ஸ் மட்டும் இப்போ பார்க்கலாம். அண்ட் அடிஷனலி டாபிக் அட்வான்ஸ் டாபிக்ஸ் எல்லாத்தையுமே when we get into the chapter will be seen. Okay, first of all இந்த சாப்டர்ல இருக்கக்கூடிய பேசிக் டேர்ம் சார்ஜஸ். வாட் இஸ் சார்ஜஸ்? கைஸ், நம்ம பொதுவாக சொல்றோம் இல்லையா, லேப்டாப்பை சார்ஜ் பண்ணுங்க, ஃபோனை சார்ஜ் பண்ணுங்க, ப்ளூடூத் ஸ்பீக்கரை சார்ஜ் பண்ணுங்க, and we have many devices that we have in our home that to be charged. Okay, நான் சார்ஜ்ன்ற வார்த்தையை ரொம்ப காமனா பார்க்குறேன். ஸோ நீங்கள் டே டு லைஃப்ல மொபைல் ஃபோன்ஸ்லேருந்து எல்லாத்தையும் சார்ஜ் போடுறீங்க. பட் ஹியர் ஃபிசிக்ஸோட டெஃபினேஷன் என்ன? சார்ஜ்னா ஃபர்ஸ்ட் என்ன? எதை ஃபர்ஸ்ட் நம்ம சார்ஜ்னு சொல்லுவோம் அப்படின்னா, அண்டர்ஸ்டாண்ட், சார்ஜ் இஸ் அ property of a matter. It's a property of a matter that makes it to experience
that makes it to experience a force when placed inside a field. Understand this? Let me highlight few terms here. So charge nana, it's a property of a matter that makes it to experience a force when placed inside a field. Field in சொல்றது either magnetic field or electric field. இது ரெண்டுத்துல ஏதா வேணா இருக்கலாம். Guys, imagine என்கிட்ட வந்து ஒரு ஸ்டைலஸ் இருக்கு. ஓகே, this stylus is made up of plastic, complete plastic இருக்கு. ஓகே, யோசிச்சு பாருங்க, இந்த ஸ்டைலஸ் எடுத்துட்டு போயிட்டு நான் வந்து ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு நடுவில் இப்படி வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். வச்சுட்டு ரெண்டு சைடு மேக்னெட் இருக்கு, நடுவில் வந்து ஸ்ட்ராங் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கு. அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு நடுவில் எடுத்துட்டு போய் இந்த ஸ்டைலஸ் நான் அப்படி வச்சுட்டேன். வில் திஸ் ஸ்டைலஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எனி ஃபோர்ஸ்? யோசிச்சு பாருங்க, ரெண்டு சைடு மேக்னெட், ஸ்ட்ராங் மேக்னெட்டிக் ஃபீல்டு நடுவில் இருக்கு. இந்த ஸ்டைலஸ் எடுத்துட்டு போய் நான் நடுவில் வச்சுட்டேன் அப்படின்னா வில் இட் எக்ஸ்பீரியன்ஸ் எனி ஃபோர்ஸ்னா கண்டிப்பாக கிடையாது. நீங்க எங்க வச்சீங்களோ அதே இடத்துல தான் அந்த ஸ்டைலஸ் அப்படியே இருக்கும். The stylus won't even move. What is understanding behind this? அப்போ இந்த ஸ்டைலஸ்க்கு மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி கிடையாது, இந்த ஸ்டைலஸ்ல எந்த விதமான மேக்னெட்டிக் நேச்சரும் கிடையாதுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். சரி, இதே ஸ்டைலஸ் எடுத்துட்டு போயிட்டு ஒரு ஸ்ட்ராங் எலக்ட்ரிக் ஃபீல்டு நீங்க வச்சாலுமே இட் வில் நாட் எக்ஸ்பீரியன்ஸ் எனி ஃபோர்ஸ். எலக்ட்ரிக் ஃபீல்டா இருந்தாலும் சரி, இல்லை மேக்னெட்டிக் ஃபீல்டா இருந்தாலும் சரி, ஒரு பிளாஸ்டிக் மெட்டீரியல் எடுத்துட்டு போய் நீங்க வைக்கிறப்போ அது எந்த விதமான ஃபோர்ஸும் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகாது. அதுவே இப்போ இந்த ஸ்டைலஸ் மேல நீங்க என்ன பண்றீங்க, சார்ஜஸை ஒட்ட வைக்கிறீங்க. மேபி ஒரு இமேஜின் எலக்ட்ரான்ஸை ஃபில் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபுல்லாக எலக்ட்ரான்ஸை வந்து நல்லா வந்து பேட்ச் கொடுத்துட்டு இப்போ இந்த ஸ்டைலஸ் சுற்றிட்டு போய் வைக்கிறீங்க. ஸோ முன்னாடி வந்து இந்த ஸ்டைலஸை சுற்றி என்ன இல்லை, எலக்ட்ரான்ஸ் எதுவுமே கிடையாது. பட் நவ் யூ கேவ் சம் எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான்ஸ் டு தி ஸ்டைலஸ். நீங்கள் நிறைய எலக்ட்ரான்ஸ் வந்து இந்த சர்ஃபேஸில் ஒட்ட வச்சு எடுத்துகிட்டு போய் வைக்கிறீங்க அப்படின்னா நவ் யூ மே சி திஸ் ஸ்டைலஸ் வில் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ். நான் ஃபோர்ஸ்ன்னு சொல்றது எதர் லெஃப்ட் ரைட் அப்படியே வேகமாக மூவ் ஆகும். இட் கிரியேட்ஸ் அ மோஷன், ரைட்? அதுதான் நம்ம ஃபோர்ஸ்ன்னு சொல்கிறோம். ஓகே, அப்போ what made it to experience a force? எதனால இந்த ஸ்டைலஸ்ல முன்னாடி எந்த விதமான ஃபோர்ஸும் இல்லை, அதுவே இதுக்கு மேல நான் எலக்ட்ரான்ஸை கொடுத்த பிறகு எப்படி அதுல ஃபோர்ஸ் ஏற்படுது? நான் ஒரு லேமன் எக்ஸாம்பிள் தான் சொல்லியிருக்கேன், நான் ஒரு எக்ஸாக்ட் எக்ஸாம்பிள் தான் சொல்லல, உங்களுக்கு புரியுறதுக்காக ஒரு பேசிக் எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். ஓகே, a matter like a stylus. See, stylus is a matter, even I am a matter, board is a matter, the things whichever we see around us is a matter, solid, liquid, gas, either it's a matter. Okay, so property of a matter that makes it to experience a force when placed inside a field. That property of a matter, that inherent property of a matter that makes it to experience a force, we call it as charge. Okay, அப்ப சார்ஜ்ன்ற ப்ராப்பர்ட்டி அந்த மேட்டருக்கு இல்லை அப்படின்னா அது எந்த ஃபோர்ஸையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாது. It won't experience any force. பிளைண்டா நீங்க எப்படி வச்சீங்களோ அதே மாதிரி இருக்கும். ஓகே, அப்ப சார்ஜ்ன்ற ஒரு ப்ராப்பர்ட்டி தான் அதுக்கு அந்த ஃபோர்ஸ் ஏற்படுத்துறதுக்கு காரணமா இருக்கு. So basic understanding what is charge here. I hope you are getting this. Now after the understanding of charges, what are the two types of charges we have? What are the two types of charges? One is positive charges and the other one is negative charges. See guys, இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு ஆட்டம் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் ஆயிருக்குன்னு உங்களுக்கு தெரியணும். ஐ ஹோப் மேம் ஹேஸ் ஸ்டார்டட் கிளாஸஸ் உங்களுக்கு பேசிக் சொல்லியிருப்பாங்க. அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு தெரியும் ஒரு ஆட்டம் எப்படி இருக்கும், எப்படி கன்ஸ்ட்ரக்ட் ஆயிருக்கும் அப்படின்ட்டு. ஓகே, நார்மல் என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் சொல்லணும் அப்படின்னா ஒரு ஆட்டம்ல நியூக்ளியஸ் இருக்கும், அதை சுற்றி we have certain stationary orbit in which electrons will be revolving. ஓகே, ஸோ இந்த ஆர்பிட்ஸ்ல தான் எலக்ட்ரான்ஸ் வந்து இந்த மாதிரி சுத்திட்டு இருக்கு. என்கிட்ட கேட்டிங்கன்னா பிசிக்ஸ் வைஸ் எல்லா ஆட்டமும் எலக்ட்ரிக்கலி நியூட்ரல், எல்லா ஆட்டமும் எலக்ட்ரிக்கலி நியூட்ரல் அப்படின்ற ஒரு வார்த்தையை நான் சொல்றேன். வாட் இஸ் திஸ் மீன்? எலக்ட்ரிக்கலி நியூட்ரல் அப்படின்னா என்னன்னா நேச்சுரலா அக்கறாகக்கூடிய எல்லா ஆட்டம்ஸுமே இது எலக்ட்ரிக்கலி நியூட்ரலா தான் இருக்கும் நான் சொல்றேன். ஏன்? பிகாஸ் நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் வில் பி ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். பேசிக்கலி ஒரு ஆட்டம் நீங்க எடுத்துக்கீங்க, என்ன ஆட்டம் எடுத்துக்கலாம், இல்லை மெட்டல்ஸோ நான் மெட்டல்ஸோ எதை வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க, அதில் இருக்கக்கூடிய புரோட்டானோட அளவும் எலக்ட்ரானோட அளவும் நேச்சுரலாக சேமாக தான் இருந்திருக்கும். இந்த நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஓகே, அப்போ ஆட்டம் எலக்ட்ரிக்கலி என்னவா இருக்கு? நியூட்ரலா இருக்கு. ஆனா யோசிச்சு பாருங்க, ஆட்டம் நியூட்ரலா இருக்க விருப்பப்படுமா இல்ல ஸ்டேபிளா இருக்க விருப்பப்படுமா? ஆட்டம் நியூட்ரலா இருக்க விருப்பப்படுமா இல்ல ஸ்டேபிளா இருக்க விருப்பப்படுமா? வெரி ஜெனரல் கொஸ்டின்.
it wants to be stable, not neutral. அது எலக்ட்ரிக்கலி நியூட்ரலா இருக்கு, நேச்சுரலாவும் நியூட்ரலா தான் இருக்கு. ஆனா ஒரு ஆட்டம்க்கு நியூட்ரலா இருக்கிறத விட ஸ்டேபிளா இருக்கிறது தான் வேணும். ஓகே, அப்போ ஸ்டேபிள் ஆகணும்னா என்னது, அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் ஆக்டெட் ரூல் அப்ளை ஆகும். விச் மீன்ஸ் ஆக்டெட் ரூலின் படி 8 எலக்ட்ரான்ஸ் இருந்தா அந்த ஆட்டம் வந்து ஸ்டேபிள் ஆயிடும். அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் 8 எலக்ட்ரான் இருந்ததுன்னா அந்த ஆட்டம் ஸ்டேபிள் ஆயிடும் சொல்றாங்க. ஆனா எல்லா ஆட்டமுக்கும் நீங்க எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதி பார்த்தீங்க அப்படின்னா 8 எலக்ட்ரான் வராது. அப்போ now that creates a problem. either அந்த ஆட்டம் எலக்ட்ரான்ஸை லூஸ் பண்ண வேண்டியது இருக்கு, இல்லை எலக்ட்ரான்ஸை கெயின் பண்ண வேண்டியது இருக்கு. உதாரணத்துக்கு நிறைய மெட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான்ஸை லூஸ் பண்ற ப்ராப்பர்ட்டி இருக்கும். பிகாஸ் தே லூஸ் எலக்ட்ரான்ஸ். அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் ரொம்ப கம்மியான எலக்ட்ரான்ஸ் வரும். இப்போ காப்பர் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா காப்பரோட அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் we have only 1 electron. அப்போ காப்பருக்கு மீதி 7 எலக்ட்ரான்ஸ் நேச்சர்ல இருந்து வாங்குறதை விட இருக்கிற அந்த ஒரு எலக்ட்ரானை லூஸ் பண்றது ரொம்ப ஈஸி இல்லையா? லாஜிக்கலி ஐம் சேயிங் இட் கரெக்ட்லி, ரைட்? ஒரு ஆட்டம் இருக்கு, அந்த ஆட்டம்ல அவுட்டர் மோஸ்ட்ல ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் இருக்கு. அப்போ அந்த ஆட்டம்க்கு 7 புது எலக்ட்ரானை வாங்குறதை விட ஒரு எலக்ட்ரானை லூஸ் பண்றது ரொம்ப ஈஸி, ரைட்? ஒரு எலக்ட்ரான் லூஸ் பண்றது ரொம்ப ஈஸி. அதுவே நான் மெட்டல்ஸ்ல எக்ஸாக்ட் உல்டாவா இருக்கும். பட் ஐம் நாட் கெட்டிங் டூ மச் கெமிஸ்ட்ரி. சிம்பிள், ஒரு ஆட்டம் ஸ்டேபிள் ஆகிறதுக்கு எலக்ட்ரான்ஸை லூஸும் பண்ணும் கெயினும் பண்ணும் நான் சொல்ல வரேன். ஓகே, திஸ் பார்ட் ஆஃப் ஆட்டம் இஸ் கால்ட் வேலன்சி. ஓகே, இதுக்கு பேர் தான் ஆட்டமோட வேலன்சின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த கான்செப்டை கரெக்டாக லிங்க் பண்ணிக்கோங்க. ஆட்டம்ஸ் எலக்ட்ரிக்கலி நியூட்ரலா இருந்தது, ஆனால் இட் வாண்ட்ஸ் டு பி ஸ்டேபிள். ஸோ இட் இஸ் ட்ரைங் டு எய்தர் லூஸ் எலக்ட்ரான்ஸ் ஆர் கெயின் எலக்ட்ரான்ஸ். இது இஸ் ட்ரைங் டு எய்தர் லூஸ் எலக்ட்ரான்ஸ் ஆர் கெயின் எலக்ட்ரான்ஸ். அப்போ ஆட்டம்ல இருந்த எலக்ட்ரான்ஸ் வெளில போயிடுச்சு, இருந்ததை விட குறைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். when atom loses electron that attains positive charge. இருந்த ஆட்டம் வந்து எலக்ட்ரான்ஸ் வெளில போயிடுச்சு அப்படின்னா அது என்ன ஆயிடும், பாசிட்டிவ் சார்ஜா மாறும். அதுவே ஆட்டம்ல எலக்ட்ரான்ஸ் வந்து ஆட் ஆயிடுச்சு, எலக்ட்ரான்ஸ் ஆர் கெட்டிங் ஆடட், now they turns to be a negative charge. அவ்வளவுதான் வித்தியாசம். அப்போ எதை நம்ம பாசிட்டிவ் சார்ஜ்னு சொல்லுவோம், when some matter maybe ஒரு ஆட்டம்ல எலக்ட்ரான்ஸ் வெளியில போயிடுச்சு, இருந்த எலக்ட்ரான்ஸ் லூஸ் ஆயிடுச்சு அப்படின்னா we call it as பாசிட்டிவ் சார்ஜ். அதே ஒரு ஆட்டம்ல வெளியிருந்து புதுசா எலக்ட்ரான் ஆட் ஆயிருக்கு சார், எக்ஸஸ் எலக்ட்ரான் வந்து ஆட் ஆயிருக்கு சார் அப்படின்னா we call this a negative charge. ஓகே, in chemistry wise சொல்ல போனா this positive charges are called as cations and this negative charges are called as anions. right, cations and ions இதெல்லாமே உங்களுக்கு கெமிஸ்ட்ரியிலும் வரும். இன் கெமிஸ்ட்ரி மோஸ்ட்லி வந்து நம்ம இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபோர்ஸ் இஎம்எஃப் பற்றி பேசுகிறப்போ அண்ட் செல்ஸை பற்றி பேசுகிறப்போ வில் பி ஸ்பீக்கிங் அபவுட் தி கேட்யான்ஸ் அண்ட் அனியான்ஸ். அங்கே உங்களுக்கு மேம் கிளியராக சொல்லி தருவாங்க. ஓகே, இப்போ இங்கே நம்மளுக்கு தேவையான விஷயங்களை நான் ப்ராப்பராக சொல்லி முடிச்சிட்டேன். இன் ஃபிசிக்ஸ் வாட் ஆர் திங்ஸ் ரெக்வயர்ட் அண்ட் ஹவு தி அண்டர்ஸ்டாண்டிங் கோஸ், எவ்ரிதிங் வாஸ் எக்ஸ்பிளைன் டு யூ வெரி கிளியர்லி ஹியர். ஓகே, சார்ஜஸ்னா என்ன, பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ், எப்போ ஒரு ஆட்டமை நம்ம பாசிட்டிவ் சார்ஜ் ஆக்குறோம், எப்போ ஒரு ஆட்டமை நம்ம நெகட்டிவ் சார்ஜ் ஆக்குறோன்ற ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் இந்த போர்டில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். Any doubts till this? Yes. Yes, we'll continue, guys. So we are clear with the points on static electricity. Okay, static electricity in additional solano abina we have properties which may be even discussed here. In the properties la we have 3. One is additivity, other is conservation, and the last one is quantization. Additivity அப்படின்றது it says like charges can be added. ஒரு சிஸ்டம்ல இருக்கக்கூடிய டோட்டல் நம்பர் ஆஃப் சார்ஜஸ் என்னால ஆட் பண்ணிக்க முடியும், which means it's a scalar quantity, right? ஒரு நார்மல் ஸ்கேலார் குவான்டிட்டி நம்மளால ஆட் பண்ணிக்க முடியும் with the rules of scalar நார்மலா நீங்க எப்படி ஆட் பண்றீங்களோ, எப்படி சப்ட்ராக்ட் பண்றீங்களோ, எப்படி மல்டிப்ளை, எப்படி டிவைட் பண்றீங்க, ஸோ சேம் வே உங்களால சார்ஜஸை ஒரு சிஸ்டம்ல ஆட் பண்ணிக்க முடியுன்ற ஒரு கான்செப்ட் தான் இந்த அடிட்டிவிட்டி. அதே கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜஸ் என்ன சொல்லுது அப்படின்னா
I hope this can be discussed in the topic. Okay, conservation பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜியாக இருக்கட்டும், கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டமாக இருக்கட்டும், எல்லாமே காமனாக ஒரே விஷயத்தை தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. என்னது? வாட் இட் ஆக்சுவலி ஸ்பீக்ஸ். See, conservation of charges says the charges can neither be created nor be destroyed. It transfers from one material to another. ஒரு பாடியில இருந்து இன்னொரு பாடிக்கு அது ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்னு சொல்றாங்க. See, charges are transferable. இதுதான் இது சொல்லுவது, வேற ஒன்றும் கிடையாது. சார்ஜஸ் ஆர் டிரான்ஸ்ஃபரபிள். புதுசாக நம்மளால சார்ஜஸ் உருவாக்கவோ அழிக்கவோ முடியாது. we can transfer charges from one to another. That's all. I can transfer from one particular material to another particular material. The last is quantization. This quantization says a very important phenomenon. Q is equal to NE. Charge அப்படின்ற ஒரு விஷயம் எப்போ எக்ஸிஸ்ட் ஆக முடியும் அப்படின்னா, see, charge can exist. Charge can only exist as an integral multiple of charge of an electron. Okay, see, இது proper definition எழுதணும் அப்படின்னா, charge can be exist only as an integral multiple of charge of an electron. Okay, so இப்படிப்பட்ட ஒரு நேச்சர்ல மட்டும் தான் சார்ஜ் எக்ஸிஸ்ட் ஆக முடியும். அண்ட் ஈவன் இந்த n அப்படின்றது என்னன்னா, n is actually an integer here. இன்டீஜர் அப்படின்றது பிளஸ் இன்ஃபினிட்டில இருந்து மைனஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் எதை வேணா இருக்கலாம். -5 +5 -10 -15 +10 +15 எதை வேணா இருக்கலாம். ஓகே, தட் இஸ் கால்ட் இன்டீஜர். ஓகே, அண்ட் ஈன்றது சார்ஜ் ஆஃப் an electron. சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் வேல்யூ என்ன? 1.6 × 10⁻⁻⁹ கூலும். அப்போ சார்ஜ் எப்படி எக்ஸிஸ்ட் ஆக முடியும்? சார்ஜ்ன்ற ஒரு குவான்டிட்டி, சார்ஜ் அப்படின்ற ஒரு வேல்யூ எப்போ எக்ஸிஸ்ட் ஆக முடியும்னா, இட் கேன் பி ஒன்லி எக்ஸிஸ்ட் ஆஸ் அன் இன்டெக்ரல் மல்டிபிள் ஆஃப் சார்ஜ் ஆஃப் an electron. சிம்பிளா சொல்ல போனா, நீங்க வந்து இர்ரேஷனல் நம்பர்ஸ் தான் இருக்குல்ல, √3 √4 இந்த மாதிரிலாம் வந்து சப்ஸ்டியூட் பண்ணி யூ கேனாட் மேக் அ சார்ஜ். இன்னும் சிம்பிளா சொல்ல போனா, என்னைக்காவது நம்ம அரை எலக்ட்ரான் சொல்ல முடியுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க கைஸ். கேன் ஐ சே அரை எலக்ட்ரான், முக்கால் எலக்ட்ரான் சொல்ல முடியுமா? ஒரு எலக்ட்ரான் அவ்வளவுதான். இன்னொன்று வேணா 2 எலக்ட்ரான், தட்ஸ் ஆல். ஒரு சிஸ்டம்ல 10 எலக்ட்ரான் இருந்தா 10 எலக்ட்ரான் தான் நான் சொல்ல முடியும். ஐ கேனாட் சே 10.5 எலக்ட்ரான்ஸ். இஸ் இட் பாசிபிள் ஃபார் மீ டு சே 10.5 எலக்ட்ரான்ஸ்? அரை எலக்ட்ரான்ன்றது பாசிபிளா? இஸ் இட் பாசிபிள்? கண்டிப்பா இல்லை இல்லையா? அதை தான் சொல்ல வராங்க. ஒண்ணுமே இல்லை, ரொம்ப சிம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே, குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜஸ் என்ன சொல்லுதுன்னா, யூ ஹேவ் டு டேக் ஆன் அக்கௌண்ட் ஆஃப் டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், ஹவு மெனி பிரசன்ட் இன் சிஸ்டம். அவ்வளவுதான். n டைம்ஸ் e. இத்தனை எலக்ட்ரான் பிரசன்ட் ஆயிருக்கு, அது கூட என்ன மல்டிப்ளை பண்ணிருக்கேன், அந்த எலக்ட்ரானோட சார்ஜை மல்டிப்ளை பண்ணிருக்கேன். அவ்வளவுதான். புரிஞ்சுதா? குட். After this, we will speak about few words on current electricity. Current. When I take guys, conductors. எதுக்காக நம்ம conductors பத்தி பேசுறோம்? Okay, what are conductors? See, those materials are capable of conducting electricity. உதாரணத்துக்கு நம்ம டே டு லைஃப்ல பார்க்குறோம், ரோட்ல நடந்து போறப்ப பார்க்குறோம், டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ் போகுது. வீட்டு ஓரத்துல பார்க்குறேன், டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ் போகுது. அந்த டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் அலுமினியம் ஆக்சுவலி. ஓகே, மோஸ்ட்லி நம்ம ரோட்ல பார்க்கக்கூடிய டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இட் இஸ் மேட் அப் ஆஃப் அலுமினியம். ஓகே, நம்ம வீட்டில் பார்க்கக்கூடிய எல்லா ஒயர்ஸ், சின்ன சின்ன ஒயர்ஸ் தான் இருக்கு இல்லையா, அதுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா காப்பர் இருக்கும். ஓகே, ஸோ வெளில நம்ம பார்க்கக்கூடியது அலுமினியம், வீட்டுக்குள்ள நம்ம சின்ன சின்ன ஒயர்ஸ்ல பார்க்கக்கூடியது காப்பர். இந்த காப்பரும் சரி அலுமினியம் சரி, தே ஆர் கண்டக்டர்ஸ். சிம்பிளா இது ரெண்டு ஏன் யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா, எனக்கு அந்த இடத்துல கரண்ட் பாஸ் ஆகும், எனக்கு எலக்ட்ரிசிட்டி ப்ராசஸ் ஆகும். அப்போ வில் பி யூசிங் கண்டக்டர்ஸ் that may have free electrons in them. Okay, நான் யூஸ் பண்ணக்கூடிய கண்டக்டர்ஸ்ல they have charge carriers as free electron. நம்ம ஆரம்பத்துல இப்ப பார்த்தோம் இல்லையா, இந்த போன ஸ்லைட்ல பார்த்தோம். ஓகே, ஒரு ஆட்டம் இருந்து எலக்ட்ரான் வெளில வந்துருச்சுன்னா that electron which came out, வெளியில வந்த எலக்ட்ரானுக்கு பேர் தான் ஃப்ரீ எலக்ட்ரான். அப்ப மெட்டல்ஸ் நம்ம பார்க்கக்கூடிய எல்லாத்துக்குமே இந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் நேச்சுரலாவே இருக்கும். காப்பரா இருக்கட்டும், அலுமினியமா இருக்கட்டும், கோல்டா இருக்கட்டும், சில்வரா இருக்கட்டும், what are the metals you see in my periodic table, all those metals have this free electrons in them. அப்போ கண்டக்டர்ஸ்னால இந்த free electrons இருக்கிறதுனால this free electrons help me in conduction, this free electrons help me in conduction, this free electrons help me in conduction. Right, இப்போ கரண்ட்னா என்ன சார்? What is current? Current is represented by I. I is nothing but charge per unit time. இல்லனா proper definition, a rate of flow of charges, rate of
flow of charges. ஒரு கண்டக்டர்ல ஒரு குறிப்பிட்ட டைம்ல ஃப்ளோ ஆகிற சார்ஜஸோட ஒரு கணக்கு, ஒரு எண்ணிக்கையை தான் நம்ம என்ன சொல்றோம்னா கரண்ட் அப்படின்னு சொல்றோம். ஸோ கரண்ட் இஸ் நத்திங் பட் தி ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் சார்ஜஸ். ரைட், பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங். அண்ட் ஈவன் சம்டைம்ஸ் கியூக்கு பதிலாக ஐ கேன் புட் NE. போன ஸ்டைலே நம்ம பார்த்துருக்கோம். சார்ஜ் வந்து நம்ம எப்படி ரீப்ளேஸ் பண்ணுறாங்க, நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் மல்டிப்ளை வித் சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் மல்டிப்ளை பண்ணோம்னா இட் வில் கிவ் யூ NE. ஓகே, அப்போ கரண்ட் இஸ் ஈக்குவல் டு NE மல்டிப்ளைடு வித் NE multiplied with T. And what is the SI unit of current? The first day of basics le paathirukom. SI unit of electric current is ampere. Capital A. This is the current electricity. Okay. See, previous cases la static la na endha edathilum current flow agum, adha charges flow agum na sollave illa. ஏன்னா இது ஸ்டாட்டிக், சார்ஜஸ் கம்ப்ளீட்டா ஒரு இடத்துல ஸ்டாட்டிக்கா இருக்கும், ஒரு இடத்துல போய் ஸ்டிக் ஆகி அப்படி இருக்கும் தான் நான் சொன்னேன். ஓகே, பட் ஹியர் சார்ஜஸ் ஃப்ளோ ஆகுது, ஒரு கண்டக்டர்ல அந்த எனர்ஜி ஃப்ளோ ஆகுதுன்னு நான் சொல்றேன். ஓகே, தட் இஸ் ஹவ் இட் இஸ் கால்ட் as current electricity. ரைட்? hello guys. Okay, we'll continue. What is the last thing to learn, sir? Like, what is the last thing to learn? Basics பார்த்துட்டு இருக்கோம். Today நீங்க two basic disciplines பார்த்தோம். என்னது? One is regarding thermodynamics and other is regarding electricity, branches of electricity பார்த்தாச்சு. The last thing to be discussed for you is optics. Optics ரொம்ப பெரிய ஒரு டாபிக், நிறைய டிஸ்கஷன் இருக்கக்கூடிய ஒரு டாபிக். ஓகே, ஆப்டிக்ஸ் நம்மளோட சப்ஜெக்ட்ல பொதுவாக இந்த 12th கிட்ஸ் ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ஒரு டாபிக். நிறைய வந்து நியூமரிக்கல்ஸ், நிறைய கான்செப்ட்ஸ், நிறைய அண்டர்ஸ்டாண்டிங் இருக்க வேண்டிய ஒரு டாபிக். அகெயின் வென் யூ லேர்ன் இட் இன் அ வே இட் ஹேஸ் டு பி, ரொம்ப ஈஸியாக முடிய போகுது, அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. ஓகே, பார்க்கறதுக்கு எல்லாமே ரொம்ப பெருசாக ரொம்ப கஷ்டமாக தெரியலாம். ஆனால் நீங்கள் அதோட பேஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அதோட ப்ராப்பரான அந்த பேசிக்கோட நீங்கள் போகிறப்போ அந்த சாப்டர்ஸ் லுக்ஸ் வெரி ஈஸி, கான்செப்ஷுவலாக ரொம்ப ஈஸி, ரொம்ப என்ஜாய் பண்ணி படிக்கலாம் அந்த டாபிக்ஸ். ஓகே, நம்ம சப்ஜெக்ட்ல ஆப்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் 2 சாப்டர் பிரிச்சிருப்பாங்க. ஒன்று ரே ஆப்டிக்ஸ்னும், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா வேவ் ஆப்டிக்ஸ்னு பிரிச்சிருப்பாங்க. ஓகே, சிம்பிளாக சொல்ல போனால் ஆப்டிக்ஸ் இஸ் நத்திங் பட் த பிரான்ச் ஆஃப் பிசிக்ஸ் தட் ஹெல்ப்ஸ் அஸ் டு ஸ்டடி அபவுட் வாட்? லைட். அவ்வளோதான் கைஸ். லைட் அப்படின்ற ஒரு விஷயத்த நான் ரொம்ப டீட்டெயிலாக சொல்லணும்னு அவசியம் இல்லை. லைட் அப்படின்றது நம்ம ஈவன் ஃப்ரம் தி வெரி யங் ஏஜஸ் படிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஒரு கேண்டில் நம்ம கொளுத்தி வைக்கணும், அந்த கேண்டிலோட வெளிச்சத்துலேருந்து நம்ம நிறைய விஷயங்கள் சின்ன வயசுலேருந்து அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டை கிரியேட் பண்ணியிருக்கோம். ரைட்? நான் நிறைய வந்து பண்ணியிருக்கேன். வென் ஐ வாஸ் அ கிட், ஸ்கூல் கிட், நிறைய டைம் வந்து இந்த கேண்டில்லாம் ஏற்றி வச்சுட்டு ஐ வில் பி திங்கிங் மெனி திங்ஸ். ஓகே, இந்த கேண்டில் எப்படி எரியுது, எப்படி இதில் வந்து லைட் வருது, எப்படி இதில் வந்து ஹீட் வருது, எப்படி அதை அழகாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. சி ஹவு மார்வலஸ் தி இன்வென்ஷன் வாஸ். ஓகே, ஒரு சின்ன மோல்டிங்கில் ஒரு சின்ன த்ரெட்டை வச்சு ப்ராப்பராக இவ்வளோ டைம் வரைக்கும் அந்த கேண்டில் எரிய வைக்கணும்ட்டு எவ்வளோ அழகாக ஒரு இன்வென்ஷன் அந்த இடத்துல பண்ணியிருக்காங்க இல்லையா? ஸோ வாட் இஸ் லைட் பேசிக்லி? அகெயின் ஹீட் மாதிரி லைட் இஸ் ஆல்சோ சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி. இட்ஸ் அ சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி. ஓகே, லைட் எக்ஸாக்டா என்னன்றத நிறைய தியரிஸ் வச்சு சயின்டிஸ்ட் கிளைம் பண்றாங்க. ஓகே, தேர் வாஸ் a debate going, right? லைட் ஒரு பார்ட்டிகல் தான், லைட் வந்து ஒரு வேவ் தான், லைட்டுக்கு டூவல் நேச்சர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிபேட்டே போயிட்டு இருக்கு. இன் ரியாலிட்டி இந்த மாடர்ன் பிசிக்ஸ் டைம்ல வந்து இப்போ நம்ம யூஸ் பண்றதுனால லைட் இஸ் கன்சிடர் டு பி a dual nature process. ஓகே, லைட்டுக்கு ரெண்டுமே இருக்கு, லைட்டுக்கு பார்ட்டிகல் நேச்சர் இருக்கு, லைட்டுக்கு வந்து வேவ் நேச்சர் இருக்குன்ற ஒரு மாடர்ன் ஐடியாலஜிக்கு இப்போ நம்ம வந்தாச்சு. பட் பேசிக்கா லைட்டோட நேச்சரை 3 டிஃபினிஷன், அதாவது பேசிக்கா 2 கேட்டகரைஸ் பண்ணிருந்தாங்க. என்னது? ஒன் இஸ் பார்ட்டிகல் நேச்சர் and the other one is the wave nature. ஓகே, இந்த 2 நேச்சர் தான் இனிஷியலா சயின்டிஸ்ட் வந்து கிளைம் பண்ணிட்டு இருந்தாங்க. இல்ல லைட் வந்து ஒரு வேவ் தான் கம்ப்ளீட்டா, லைட்டுக்கு இந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்கு, அப்போ அது வேவா தான் இருக்கும். சில சயின்டிஸ்ட் என்ன சொன்னாங்க, இல்ல லைட்டுக்கு வந்து பார்ட்டிகல் நேச்சர் தான் இருக்கு, ஸோ இட் எக்ஸாக்ட்லி பிஹேவ்ஸ் லைக் அ பார்ட்டிகல் அப்படின்னு சொன்னாங்க. பட் as I said, now modern physics says multiple things, multiple theories வந்து நம்ம கண்டுபிடிச்சாச்சு. we were trying to speak about quantum mechanics, நிறைய விஷயங்கள் உள்ள டெப்தா போயிட்டு இருக்கும். இது எல்லாமே ஒரு இனிஷியல் கிளைமிங்ஸ் மட்டும்தான் கைஸ், இது எல்லாமே இனிஷியல் கிளைமிங்ஸ் தான். ஓகே, ஸோ பார்ட்டிகல் என்ன சார் அப்படின்னா, லைட் இஸ் மேட் அப் ஆஃப் சம் பார்ட்டிகல்ஸ்னு சயின்டிஸ்ட் சொல்றாங்க. வாட் ஆர் தோஸ் பார்ட்டிகல்ஸ் கால்ட்? தேர் நத்திங் பட் சம் குவாண்டம் பார்ட்டிகல்ஸ். Light is made up of some quantum particles called photons. Light is made up of some quantum particles called photons. யோசிங்க,
Proton வேற, photons வேற. Photons. Light is made up of particles called photons. Okay. See, நம்ம பார்க்குறோம் இப்போ ஸ்டுடியோ செட்டப்பில் நமக்கு லைட் எரிஞ்சிட்டு இருக்கு, நீங்கள் எல்லாரும் என்ன பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பார்க்கறதுக்கு ரீசன் யாருன்னா ஃபோட்டான்ஸ்ன்னு சொல்கிறாங்க சயின்டிஸ்ட். ஓகே, லைட் இஸ் மேட் அப் ஆஃப் சம் பார்ட்டிகல்ஸ். எப்படி வந்து நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா மெட்டீரியல்ஸும் ஆட்டம்ஸ்னு ஒரு பார்ட்டிகலால் மேக் ஆயிருக்குன்னு சொல்கிறோமோ, ஆட்டம்ஸ்குள்ள இருக்கக்கூடிய சப் அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் லைக் ப்ரோட்டான்ஸ், எலக்ட்ரான்ஸ், நியூட்ரான்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்கிறோமோ, அதே மாதிரி லைட்டே ஒரு பார்ட்டிகல் தான். அந்த பார்ட்டிகளுக்கு ஒரு டெஃபினைட் மாஸ் இருக்கு, அந்த பார்ட்டிகல் ஒரு குறிப்பிட்ட வெலாசிட்டியில் ட்ராவல் ஆகுதுன்னு சயின்டிஸ்ட் கிளைம் பண்ணுறாங்க. So it's a particle theory. Okay, so this is particle theory explains us like light is a particle and it has energy. Every photon has some energy is equal to h mu அப்படின்ற ஒரு எனர்ஜி இருக்குன்னு சொல்றாங்க. Okay, energy of each and every photon is h mu அப்படின்றது சொல்றாங்க. Okay, and where h is nothing but Planck's constant. H is nothing but Planck's constant and mu is nothing but the frequency. இது எல்லாமே again when we get into the topic we'll be discussing it detailedly. Now what is wave nature, sir? What is a wave? What is acquisition? எப்படி wave nature னு சொல்ல ட்ரை பண்றாங்க அப்படின்னா யோசிச்சு பாருங்க. இவங்க கிளைம் பண்ற மாதிரி லைட் வந்து ஒரு பார்ட்டிகல்னு வச்சுக்கோங்களேன். பார்ட்டிகல் என்னது? என் கையில நான் ஒரு பால் வச்சிருக்கேன். ஓகே, இப்போ அந்த பாலை நான் அந்த செவுத்துல தூக்கி அடிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அந்த செவுத்துல அந்த பால் போய் படுது, பட்டு எங்கிட்ட திரும்ப வருது, திரும்ப தூக்கி போறோம், அந்த பால் போய் படுது, என் மேல வருது. ஓகே, ஏன்னா அந்த பால் ஒரு பார்ட்டிகல். அந்த பார்ட்டிகல் நான் தூக்கி போற திசையில போகுது, டிராவல் ஆகுது, போய் இன்னொரு பார்ட்டிகல் கூட இன்ட்ராக்ட் பண்ணுது, இட் இஸ் கம்மிங் பேக் டு மீ. ஓகே, அப்போ லைட்டும் நம்ம அப்படி ஒரு பார்ட்டிகலா பார்த்தோம் அப்படின்னா எங்கிருந்து சோர்ஸ் கொடுக்குறோம், எங்கிருந்து நம்ம சோர்ஸ் வச்சு இந்த பார்ட்டிகல்ஸ் அனுப்புறோமோ அந்த டைரக்ஷன்ல மட்டும் தான் டிராவல் ஆகிருக்கணும். கெட்டிங் மை பாயிண்ட். இப்போ என் மேல லைட் எரியுது அப்படின்னா லைட் நான் எங்க சோர்ஸ் வச்சிருக்கணும் அதுக்கு நேரம் மட்டும்தான் பார்ட்டிகல்ஸ் டிராவல் ஆகுன்ற ஒரு கான்செப்ஷன் இருக்கு, ஒரு கான்செப்சுவல் கிளாரிட்டி இருக்கு. ஓகே, ஆனா யோசிச்சு பாருங்க, ஒரு டார்க் ரூம்ல எல்லாத்தையும் நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு ஒரே ஒரு கேண்டில் நம்ம ஏற்றி வச்சாலோ இல்லை அந்த டோர்ல எங்கேயாவது ஒரு ஹோல் போட்டு வச்சாலோ அந்த என்டையர் ரூமே இலுமினேட் ஆகுது, அந்த என்டையர் ரூமே இலுமினேட் ஆகுது. ஸோ யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ். ஒரு டார்க் ரூம்ல ஒரு சின்ன ஹோலுக்கு நம்ம லைட்டை உள்ள விட்டோம் அப்படின்னா அந்த லைட் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. நம்ம யோசிச்சுட்டு இருந்த மாதிரி பார்ட்டிகல் நேச்சர் இருந்ததுன்னா எங்க ஹோல் இருக்கும் அந்த நேரம் மட்டும்தான் லைட் அடிச்சிருந்துருக்கணும். ஆனா இந்த இடத்துல என்ன ஆகுது, லைட் ஸ்ப்ரெட் ஆகுது. அப்ப இந்த ஸ்ப்ரெட்டிங் நேச்சரா இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா லைட் என்னவா இருந்திருக்கணும், ஒரு வேவா தான் இருக்க முடியும்ட்டு சம் சயின்டிஸ்ட் இஸ் கிளைமிங். What are the things regarding wave nature? பாத்தீங்கன்னா we have interference, we have interference, we have diffraction, we have interference, we have diffraction, we have reflection, refraction by Huygens theorem. நிறைய தியரம்ஸ் இருக்கு, நிறைய அண்டர்ஸ்டாண்டிங்ஸும் இங்க இருக்கு. ஓகே, இது எல்லாமே லைட் வேவ் தான் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட் கொடுத்த ப்ரூஃப். இல்ல சார் லைட் வந்து பார்ட்டிகல் அப்படின்னு சொல்றதுக்கும் சில ப்ரூஃப் இருக்கு. போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட், we have Crompton effect. இது எல்லாமே பாத்தீங்கன்னா லைட் வந்து பார்ட்டிகல், லைட் வந்து ஃபோட்டான்ஸ்ன்ற ஒரு பார்ட்டிகல்னால தான் மேக் ஆயிருக்குன்றதுக்கான ப்ரூஃப் இது எல்லாமே. ஓகே, ஸோ இந்த டிபேட் வந்து ரொம்ப நாளா இருந்தது. அண்ட் லேட்டர் லைக் மாடர்ன் பிசிக்ஸ்ல we gave an idea like it has a dual nature and even we have de Broglie's hypothesis னு ஒரு கான்செப்டே இருக்கு. where we say பார்ட்டிகல்ஸ்க்கு ஒரு வேவ் நேச்சர் இருக்கு, வேவ் இருந்தா அப்ப அதுக்கு ஒரு பார்ட்டிகல் நேச்சர் இருக்குன்னு சொல்லிட்டு dual nature அப்படின்ற ஒரு புது கான்செப்டை de Broglie இன்ட்ரோடியூஸ் பண்ணிருப்பார். அகைன் ஐ எம் நாட் கெட்டிங் டு தோஸ் கான்செப்ட் டீடைல் ஹியர். உங்களுக்கு தேவையான பேசிக்ஸ் இங்க நான் சொல்லியிருக்கேன். ஓகே, லைட்னா என்ன, இட்ஸ் a form of energy. what are the nature, different natures light have? it has both particle nature as well as wave nature. ஓகே, இந்த வேவ்ல கூட லைட் என்ன மாதிரி வேவ்னு சொல்றாங்க அப்படின்னா அது கூட அடிஷனல் நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா பேசிக்ஸ்ல நீங்க படிச்சிருப்பீங்க we have many types of wave. அப்படி பார்த்தா லைட் என்ன வேவ் அப்படின்னா லைட் இஸ் an electromagnetic wave. light is an electromagnetic wave. இதுக்கு இன்னொரு நேம் பாத்தீங்கன்னா நான் மெக்கானிக்கல். light is an electromagnetic wave as well as it is non-mechanical சொல்றாங்க. electromagnetic அப்படின்னா என்னன்னா the wave do not have any medium for the propagation. யோசிச்சு பாருங்க, சன்னுக்கும் அர்த்துக்கும் நடுவில் எதுவுமே கிடையாது. it is an empty space, it's a vacuum, it's called a free space. ஆனா சன்ல இருந்து வரக்கூடிய அந்த ரேடியேஷன் ஹீட்டா இருக்கட்டும் லைட்டா இருக்கட்டும் நம்ம வந்து ரீச் ஆகுது இல்லையா, it claims very properly that சன்ல இருந்து வரக்கூடிய அந்த எனர்ஜிக்கு எந்த மீடியமும் தேவையில்லை.
அப்போ this non-mechanical is an understanding which we have to get a picture that it doesn't need any medium for the propagation. அப்போ light is an electromagnetic wave or is a non-mechanical wave as well as it's a transverse wave. It's a transverse wave. It's a transverse wave. What is the transverse wave, sir? அப்படின்னா particle oscillate along particular direction. Oscillation என்னது to and fro motion particle மேலேயும் கீழேயும் மூவ் ஆகுதுன்னு வெச்சுக்கோங்களேன். particle இப்படி oscillate ஆகுது, அதே சமயம் it starts moving along a particular axis like this. நல்லா யோசிச்சு பாருங்க, particle வந்து is oscillating along a particular axis as well as it is moving linearly along another axis. Okay, so particles oscillation is along the vertical, displacement is along vertical, அதே சமயம் particular movement is along horizontal. So wave will be propagated along horizontal, particle will move along vertical. Okay, this type of wave is called as a transverse wave. அப்ப இதுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட் தான் இருக்கா சார்னா இருக்கு. சவுண்ட் இருக்கு இல்லையா, sound is a longitudinal wave. Sound is a longitudinal wave, which means sound particles move over direction. Wave particle wave direction ஒரே direction இருக்கு. ஓகே, இங்க wave ஓட directionக்கு particle oscillate ஆகும் direction perpendicular இருக்கு. You can see it is perpendicular 90 degreeல இருக்கு. ஆனா சவுண்ட் வேவ்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா பார்ட்டிகல் மூவ் ஆகிற டைரக்ஷனும் வேவ் மூவ் ஆகிற டைரக்ஷனும் சேமா இருக்கும். they are parallel. so sound is a longitudinal wave. another drawback என்னன்னா sound வந்து ஒரு mechanical wave. sound is a mechanical wave, which means this wave requires a medium for propagation. light maybe light வந்து எந்த மீடியம் இல்லாம டிராவல் ஆச்சு இல்லையா, ஆனா சவுண்டுக்கு கண்டிப்பா ஒரு மீடியம் தேவைப்படும். இட்ஸ் a mechanical wave. ஓகே, either solid liquid gas அந்த மாதிரி ஏதோ ஒரு மீடியம் இல்லாம சவுண்ட் எல்லாம் டிராவல் ஆக முடியாது. ஆனா லைட்டுக்கு solid liquid gas என்ற எந்த மீடியமும் தேவையில்லை. without any medium லைட்டால propagate ஆக முடியும். okay, so these are the basics which I want to teach to you guys. so from the next session, from the upcoming sessions, நம்ம டாபிக்ஸ் ஆரம்பிக்க போறோம். we'll be starting with units and measurement. okay, so units and measurement are important chapters, important topics நம்ம கவர் பண்ண போறோம். plus அதுல இருக்கக்கூடிய important numericals, expected numericals, PYQs எல்லாத்தையுமே ப்ராப்பரா டிஸ்கஸ் பண்ண போறோம். நம்ம செயல் பேட்ச் உங்களுக்காக கிரியேட் பண்ணது. ஸோ இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு அப்டேட்ஸும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா you have to subscribe on Telegram. ஸோ ப்ராப்பர் அப்டேட்ஸ் பாருங்க, டைமுக்கு கிளாஸ் அட்டன் பண்ணுங்க. try to be on live. ஓகே, அப்பதான் உங்களால டவுட்ஸ் கிளாரிஃபை பண்ண முடியும். as well as உங்களுக்கு தேவையான விஷயங்களை எங்க கூட இன்டராக்ட் பண்ணி தெரிஞ்சுக்க முடியும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு be on time, be on live. our schedules will be updated on Telegram as well as YouTube. நீங்க செக் பண்ணிக்கலாம். so any doubts you can ping us, like maybe நீங்க வந்து கம்யூனிட்டில எங்க கூட chat பண்ணி you can clarify your doubts also. okay, I hope this is done for today. thank you guys.